குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகளிர் குழு கடன்கள் 31/3/2021 வரைக்கும் இருந்த கடன்கள் அந்த சுய உதவி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதன் மூலம் 15,88,000 பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க. அதுபோல் இந்த 5 பவுன் நகைக்கு கீழே உள்ள அந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுவும் நம்முடைய பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் மகப்பேறு விடுப்பு 9 மாதம் என்று இருந்தது. இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெண்களின் நலனுக்காக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலனுக்காக அதை 12 மாதமாக உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் சுயக்குழுக்கு ஒரு கடனுடைய அந்த வரம்பு உச்ச வரம்பு என்பது 12 லட்சமாக இருந்தது. இப்போ 20 லட்சமாக அதிகரித்து அந்த மகளிர் குழுக்களுக்கு 20 லட்சம் அந்த உச்ச வரம்பாக அந்த கடன் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் டிஎன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தொழில் முனைவோரை புத்தாக்கத்தில் தொழில் தொடங்க வரும் அந்த பெண்களை ஊக்குவிப்பதற்காக 15 லட்ச ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் அரசு மானியம் வழங்கி வருகிறது. அதன் மூலம் புதிய தொழில் முனைவோர்கள் எத்தனையோ பேர் தொழில் தொடங்கி உள்ளாங்க. தொழில் முனைவோர்களை உருவாக்கி உள்ளது இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் நம்முடைய இந்தியாவிலேயே அதிக பொருளாதார சுதந்திரம் பெற்று இருக்கக்கூடிய பெண்கள்னால் தமிழ்நாடு தான் அதில் முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களான்றது தெரியல. அதே போல் பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் எந்த ஒரு சமரசத்திற்கும் அவர் இடம் தராத வகையில் இந்த ஆட்சி நடத்தி வருகிறார்கள். அவர் பொறுப்பேற்ற முதல் அந்த மாதத்திலே எங்களை சமூக நலத்துறை அழைத்து கூறியது அதுதான். சமூக நலத்துறை மற்றும் காவல்துறையை இந்த முறையாக வழக்கு பதிய வைக்கணும். வழக்கு கொடுக்க தயங்குறவங்களுக்கு நம்ம விழிப்புணர்வு உண்டாக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்கள் இளம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் புகார் கொடுக்க முன்வர செய்யணும். முறையாக அந்த வழக்கு பதிவு செய்கிறது, குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து அந்த வழக்குகளை வேகப்படுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை உத்தரவிட்டார். அந்த முதல் மாதத்துலேருந்தே மாதந்தோறும் முதலமைச்சருடைய ஆய்வில் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு என்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதையெல்லாம் நம்ம அன்னையிலேருந்து இன்றைக்கி 4 வருஷமாக அதே நிலை தொடர்ந்து வருகிறது. அதுபோல் விழிப்புணர்வு என்பதும் கல்வித்துறை, காவல்துறை, சமூக நலத்துறை இணைந்து எல்லா இடமும் விழிப்புணர்வு உண்டாக்கி வருகிறோம். அதனால் இந்த ஒரு நிகழ்வு, இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் என்பது அங்கொண்டு இங்கொண்டு நடந்தாலும் வெளியே வராத ஒரு நிலையில் இருந்தது. நான் அதை நானும் 20 இத்தனை வருஷமாக அந்த அரசியலில் இருந்துகிட்ருக்குறோம். தெரிய வந்தது. அது நம்ம உதவி செய்கிறது, புகார் சொல்கிறது, வழக்குகள் கூட வெளியே வராத நிலையில் தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு விழிப்புணர்வு பெற்றிருக்கு. அதுவும் நம்முடைய என்ன செய்தினாலும் இன்றைக்கி உலகுக்கு வெளியே தெரிய வரக்கூடிய நிலையில் இருக்கிறது. அதனால் நம்முடைய அரசும் உடனே நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஒரு காலத்தில் இருந்த அரசுக்கெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்குமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அப்படி அல்ல. உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அது யாராக இருந்தாலும் எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவங்க மேலே இன்றைக்கி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்செயல் நடைபெறும் போது அது தயவு தாட்சணமோ சமரசமோ இன்றி நம்முடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பதை நான் இங்கு உறுதியோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். யாருனாலும் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது. எஃப்ஐஆரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வெளியே தெரியாது. மற்றபடி எல்லா வழக்குகளும் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல் முதலமைச்சர் வந்தப்பறம் இப்போ மகளிர் காவல் நிலையோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் மாநில அளவில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஒரு தடுப்பு பிரிவு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் கூடுதல் காவல்துறை இயக்குனர் தலைமையில் இயங்கி வருது. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் அந்த குழந்தைகளை கையாளக்கூடிய பெண்களை கையாளக்கூடிய அந்த கூடுதல் காவலர்கள் எல்லாம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை நம்ம அது மட்டும் இல்லாமல் ப்ராஜெக்ட் பள்ளிக்கூடம், இமைகள் திட்டம், அவள் திட்டம் என்றெல்லாம் இந்த அவேர்னஸ்ஸு மற்றும் அவர்களுக்கு புகார் கொடுக்க வர்றது. சமூக நலத்தை பொறுத்த வரைக்கும் புகார் கொடுப்பதற்கு வக்கீலுடைய உதவி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட மனுவை ஃபாலோ பண்ணி அவர்களுக்கு தொடர்ச்சியாக செய்து கொடுப்பது. அதுபோல் ஒருவேளை ஒரு பாலியல் குற்றச்செயல் ஈடுபட்டவர் அந்த தீர்ப்பில் அவருக்கு எதிராக, அதாவது அவருக்கு சாதகமாக, குற்றவாளிக்கு சாதகமாக வந்துட்டால் கூட நம்முடைய அரசு அந்த குற்ற நிலையை பார்த்து, அந்த நிகழ்வினை பார்த்து மேல்முறையீடும் பண்ணுகிறது. ஆகவே அந்த அளவுக்கு நம்முடைய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றச்செயலில் முதலமைச்சர் அத்துணை முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேசிய குற்ற ஆவண காப்பகம் இறுதியாக 2022ஆம் ஆண்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க.
அதில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளுடைய எண்ணிக்கை நாடு முழுமைக்கும் இந்திய அளவில் 1,65,000 அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,24,000 அப்படின்னு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தான் அந்த ஒன்றிய அரசினுடைய அறிக்கை. அதே போல் பாலியல் வன்புணர்வு வழக்குகளுடைய தேசிய சராசரி 4.6. ஆனால் தமிழகத்தினுடைய சராசரி பார்த்திங்கன்னா 0.7 தான். அதே போல் பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இந்த பணிகளை செய்யக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால தான் நம்முடைய இப்போ பெண்கள் எல்லாம் கல்வி கற்கிறாங்க, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சார்பு உடையவர்களாக இன்றைக்கி நம்முடைய தமிழகத்தினுடைய பெண்கள் திகழ்கிறார்கள். அதுவும் நம்முடைய இந்தியாவின் உற்பத்தி துறையில் 43% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கடந்த வாரம் ஒரு ஒன்றிய அரசினுடைய அறிக்கை தான் சொல்லியிருக்கு. உற்பத்தி துறையில் அதிக பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில், 43% பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. காரணம் அதற்கான சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது என்பதை நான் இங்கு குறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலில் ஈடுபடுவருடைய அந்த தண்டனைகள் எல்லாம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. எல்லாமே 2 மடங்கு ஆக்கி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு அந்த சட்டம் இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல விரும்பலாம். ஆகவே இந்த மாதிரி நம்முடைய முதலமைச்சருடைய இந்த ஆட்சியின் மீது, அவருடைய திட்டத்தின் மீது வேணுமென்றே திராவிட மாடல் ஆட்சியின் மீது நம்முடைய இந்த அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லிட்டு மக்களை திசை திருப்பலாம், இந்த அரசுக்கு எதிராக திசை திருப்பலாம், வரும் தேர்தலில் இவர்களை வாக்குகள் வாங்காமல் செய்யலாம் அப்படின்ற நினைக்கிறவங்களாம் நிச்சயமாக வருகின்ற 2026 மக்கள் அவர்கள் மூஞ்சில் கரிய பூசுவாங்கன்றது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எங்கே தமிழ்நாடு மட்டும்தான் பார்ப்பாங்களாமா, மற்ற மாநிலம் பார்க்க மாட்டாங்களாமா? இல்லை, மற்ற மாநிலத்தையும் பார்க்க வேண்டியதானேன்ற அவங்க இந்திய அளவில் ஒன்றிய அரசுக்காரங்க எல்லா மாநிலத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதானேன்னு சொல்கிறேன். அதே குற்ற ஆவண காப்பகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 2022 விமன் ஹராஸ்மெண்ட்டில் மொத்தம் இந்திய அளவில் 83,344 வழக்குகள் பதிவாக உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 11,512, ஆனால் தமிழ்நாட்டில் 1,414. அதனால் அவங்க பேசுகிறவங்க மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்ட்டு எதையோ பேசிட்டு போகிறாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கலாமே அவங்க, அப்போ பட்டியலிடுங்க எப்படி இருக்குன்றத. அப்போ நீ மகாராஷ்டிரா ஒப்பிட்டு பார்க்கணும்ல, அங்கே எந்த அளவுக்கு உயர்வு இருக்குன்றதை பார்க்க சொல்லணும்ல. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் அவங்களுக்கான மானியம் தொடங்கி எல்லாமே கொடுக்குறீங்க, அந்த பட்டியலை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்கிறது இந்த கண்டிப்பாக மறுக்கிறாங்க. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்கல்ல, பல பிற ஆட்சிகள் மாதிரி நாங்கள் மறைக்கலைங்க. திறந்த இதோடு தான் நம்ம பண்ணுறோம். எந்த புகார் வந்தாலும் உடனே எஃப்ஐஆர் போட சொல்கிறோம். உடனே ப்ரெஸ்ஸுக்கு இன்னார் மேலே எஃப்ஐஆர் இன்னார் புகார் கொடுத்துருக்கான்ட்டு வருது. சில நேரம் பேர் மறைச்சி பேரை மட்டும் மறைக்கப்பட்டு வருது உங்களுக்கு. அதனால் திறந்த மனதோடு ஆட்சி இது பண்ணுற வெளிப்படைத்தன்மையோடு இந்த ஆட்சி நடைபெறுகிறதுங்க. அதனால் நாங்கள் கொடுத்த விழிப்புணர்வு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. என்னுடைய தொகுதியில் நடந்த நிகழ்வு, அந்த பள்ளியில் போய் விழிப்புணர்வு பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா என்னோட அப்பா இப்படி இருந்துட்டுருக்காருன்னு. போதுமா? உடனே அந்த அம்மா பிள்ளையை கூப்பிட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் சொல்கிறாங்க. அது அன்னைக்கு நடந்த நிகழ்வு அல்ல, என்னைக்கோ நடந்த நிகழ்வு. அப்போது உடனே புகார் சொல்கிறாங்க. அப்போ நம்ம வழக்கு பதிவு பண்ணுறது. நான் அதுதான் சொல்கிறேன். காலகாலமாக குற்றச்செயல்கள் பெண்களும் குழந்தைகளும் அவருடைய உடல் அளவில் மிகவும் வலிமை குறைந்தவர்கள் தான். அவர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் எல்லா இடமும் நடந்துட்டுருக்கிறத நம்ம இப்போ ஓப்பனாக விழிப்புணர்வு பண்ணுறவங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்கிறோம், நடவடிக்கை எடுப்பாருன்னு சொல்கிறோம். முதலமைச்சர் மேலே நம்பிக்கை வச்சு புகார் சொல்கிறாங்கன்றதை நாங்கள் உறுதியாக சொல்கிறாங்க. இதுதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.